எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா லீவ் அன்னைக்கு எங்களுக்கு ஜாலியா இருந்துச்சு. இப்போ ஸ்கூலுக்கு போடுறாங்க. அப்பாடா போய் படிப்போம் வாங்க. அதான் மக்களே, இன்னைக்கு லீவ். இங்க திண்டுக்கல்ல தான் இருந்தோம் 1 மாசம் வரைக்கும். இப்ப ஸ்கூல் ஆரம்பிக்க போறதுனால எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ல, அதனாலதான் ஊருக்கு போறோம். அதனால நாங்க ஷூல இங்கே வாங்கிட்டு யூனிஃபார்ம்ல இங்கே தைச்சிட்டு போறோம். யூனிஃபார்ம் எடுத்து வச்சியாப்பா? ஐயோ எடுத்து வச்சிட்டு கொண்டு ஞாபகம் வச்சுக்க. அப்பா மட்டும் விட்டுட்டு நாங்க 3 பேர், நானே என்னோட உடன் பிறப்பு. இப்ப நான் எடுத்து என்னமா பண்ணிருப்ப? பொண்ணேறி வெளுத்து வெளுத்துன்னு வெளுத்திருவேன். ஆமா, திருப்பி வீட்டுக்கு போக சுத்துறது முக்கியம் கிடையாது. ஜாலியா என்ஜாய் பண்ணல லீவ. ஏன்னா வெளியில எங்கேயும் லீவே பத்தல, கூட்ட எங்கேயும் போல. எங்க கூட்டு போல? கூட்டிட்டு போறேன். அம்மாக்கு உடம்பு சரியில்ல, கூட்டிட்டு போறேன். ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல, டெய்லி உடம்பு சரியாம இருக்கு அடகாங்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஏய் என்னடா ரொம்ப பேசுற? நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? ராஜா பகவத். தம்பி, உன் மருமைய ராஜா பகவத் தாண்டா. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். அவரு சும்மா ஒம்பளுக்காரு. என்னன்னு கேளுங்க. அடிக்கிட்டா இவரு. என்னம்மா பசிக்கிற மாதிரி இருக்கா? பசிக்கிற மாதிரி எனக்கு இல்ல, உனக்கு பசிக்குதாக்க? இப்பதானே சாப்பிட்டோம். 1 மணி நேரம் மேல ஆச்சு. அப்போ என்னம்மா வாய் எங்க போச்சு? எப்பயும் பேசுவீங்க, இப்ப மட்டும் அமைதியா வரீங்க. அதான் மைக்கு தான் இருக்குல்ல, பேசுங்க. சாப்பிட்டியா இல்லையாடா வீட்டுல? நான் சாப்பிட்டேன். அது அவருக்கு நான் ஊத்தி தந்தேன். அவனுக்கு நான் ஊத்தி கொடுத்தேன், உனக்கு நீ ஊத்தி சாப்பிட்ட. அவரை அடிக்கிட்டா. நமக்கு சோறு தான் முக்கியம். திருச்சி வரைக்கும் எந்த கடை இங்க தெரியும், எல்லா கடையிலயும் நிப்பாடி சாப்பிடுறாங்க. அது தெரியுது, நம்ம போயிட்டு வரோம் அதனால தெரியுது. அவரு சும்மா சொல்றாரு, அவரும் கண்டுக்காதீங்க. நீங்க மட்டும் என்னது? சாப்பாடு முக்கியம் தான்டா. நீ பத்தியா குண்டாயிட. உன் வயசு என்ன? ஆனா உனக்கு இருக்கிற வெயிட் என்ன? எனக்கு 40 வயசு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. 13 வயசுக்கு 40. 13 வயசு 12 வயசு, 12.5 வயசு, 50 கிலோடா. ஆனா எத்தனை வயசு மாதிரி? நான் எவ்வளவு ஹைட் இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா ஹைட் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 50 கிலோ இருக்காங்க. நீ ஹைட் 50 கிலோனா 60 கிலோக்கு மேல இருக்கா? அது வந்து நம்மளோட போன் வெயிட்டும் சேர்த்து தான் வரும். அது எனக்கு வந்து 30 கிலோ தான் போன் வெயிட்டோட சேர்ந்துதான் எனக்கு 50 கிலோ வருது. 20 கிலோ போன் வெயிட் எனக்கு. குறைக்கணும்லடா. எதுக்கு அந்த 12 வயசு 50 கிலோடா. போன் வீட்டை சாப்பிட்டா சரியாயிரும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். 30 வயசாயே நான் 52 கிலோ தான் இருக்கேன். நான் 34 வயசு வரைக்கும் வெறும் 50 கிலோவிலே தான் இருந்தேன் நானு. அது ஏன் திறமை 50 கிலோ இருக்குது. அதனாலதாங்க சொல்றேன், எல்லா கடையும் உனக்கு தெரியுமுங்க, எந்த கடையில என்ன சாப்பிடலாம். இப்ப வந்து போன் வெயிட்டோட சேர்த்துதான் 50 கிலோ. அது எனக்கு 30 கிலோ தான். நான் எவ்வளவு ஹைட் பாத்துருக்கீங்களா? என்ன விட ஹைட்டா இருக்க. எங்க அம்மா ஹீல்ஸ் போட்டாங்கனால குட்டியா இருப்பேன். எல்லா வீடியோலயும் ஹீல்ஸ் தான் போடுவாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்லன்னா வந்து என்ன விட ஹைட்டா தான் இருக்கா, ஒத்துக்கிறேன். நான் மாமாவுக்கு ஷோல்டர் வந்துச்சு எனக்கு. அதாவது என்ன சாப்பிடணும்னா பழங்கள், கீரை, காய் இதெல்லாம் சாப்பிடணும். நம்ம தான் சாப்பாட்டுல காய பூரா ஒதுக்கி வச்சிருவோம். இப்ப நாங்க எங்க போறோம் தெரியுமா? நூடுல்ஸ் இதெல்லாம் அதிகமா சாப்பிட கூடாது. இப்ப உள்ள அப்படிதான் ஒரு நாள் எனக்கு நூடுல்ஸ் காலங்கத்தால சாப்பிட்டு ஃபுல்லா பசிக்கவே இல்லை, நெஞ்செல்லாம் புடிச்சுக்குச்சு எனக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நூடுல்ஸ் சாப்பிட கூடாது. உடம்பு யாரும் சாப்பிடாதீங்க. நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அதிகமா சாப்பிட கூடாது. இப்ப உள்ள பசங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இங்க பாரு, அதாவது இந்த அடிதடிக்கு இது பண்றது, இந்த வேலையில யோசிக்க கூட கூடாது. நல்ல பழக்க வழக்கம். அதெல்லாம் நாங்க விளையாட்டுக்கு சும்மா பண்ணுவோம், பேசுவோம், அவ்வளவுதான். கெட்ட புள்ளன்னு உடனே பேர் வாங்கிடலாம், நல்ல புள்ளன்னு பேர் வாங்க நாளாகும். புரியுதா? 10 மணி ஆமா தெரியல. அதனால வந்து பொம்பளை பிள்ளைங்களை கலாய்க்கிறதோ, இந்த மாதிரி பசங்களுக்குள்ள வம்பு அடிச்சுக்கிறதோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. நல்ல பசங்களா இருங்க, நல்லா ஜாலியா விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் வேற சும்மா
பூமர் அங்கிள். தம்பி இந்த வருஷம் நீங்க 8வது போறீங்க. அடுத்த வருஷம் நான் 9வது, அடுத்து 10th. ஐயோ பப்ளிக் வந்துருவோம். 2 வருஷத்துல பப்ளிக். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. கட் பண்றேன். மார்க் நல்ல மார்க் வந்து வாங்கல இந்த வாட்டி. நான் உரிச்சு ஞாபகம் வச்சுக்கோ. அதனால சென்னைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம் மக்களே. கொண்டு போய் இவரை விட்டுட்டு ஸ்கூல்ல எல்லாம் ஃபீஸ் எல்லாம் ஹைவேல புஷ்ன்னு போயிட்டு இருக்கோம். புஷ்ன்னு பெரிய கார் வந்து அங்க இருக்கனால அந்த எக்ஸ்போக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க சின்ன கார்ல போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் திரும்ப வரணும். எக்ஸ்போக்கு திருச்சிக்கு எல்லாரும் வந்துருங்க. அது முடிஞ்சிரும் நம்ம வீடியோ போடுறதுக்குள்ள. அப்படியா? அதனால வந்து மதுரை எக்ஸ்போ போடுவோம்ல அடுத்து. மதுரை எக்ஸ்போ போடுவோம், அதுக்கு வந்துருங்க. ஆமா, திருச்சி தான் நாங்க லேட் ஆகும் வீடியோ போட லேட் ஆயிடும்ல. மதுரைக்கு வரீங்க, தூள் கிளப்புறீங்க. அப்படியே சென்னைக்கு போயிட்டு போற வழியில ஏதாவது டீ காபி கண்டிப்பா சாப்பிடணும். கண்டிப்பா சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நாங்க எவ்வளவு ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கோம் பாருங்க. மின்னல் வேக முரளி. மின்னல் முரளி. எல்லாருமே அவங்க லீவ்ல இருந்து கிளம்புவாங்கல்ல ஊர்களுக்கு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நேத்தே கிளம்பி இருப்பாங்க. இவர் அப்பா வந்து பொட்டிமா மாதிரியே உட்காந்து பாம்பு மாதிரியே அமைதியா இருக்காரு. இப்ப பாம்பு அமைதியா இருக்கணும். இப்ப வந்து சும்மா தானே கிளப்பி விடுறேன். எல்லா பசங்க கிளப்பி விட்டாதான். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நானும் மாமா அம்மா ஸ்நாக்ஸ் வாங்க கடைக்கு போறோம். பேக்கரி அங்க பக்கத்துல இருக்கு, அங்கதான் பேசுறோம். வாங்க போலாம். ஆமா, என்ன ஆர்டர் பண்ணிருக்க? பானிபூரி, வாஃபல், 3 காஃபி சாப்பிட போற மக்களே. அதுக்கு மேல இவரை வச்சுட்டு போக முடியாது. நொசன்னு பேசிட்டே இருப்பான். சாப்பிடலாம், அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம். அப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். சரி. சாப்பிட்டு வண்டிக்கு வந்துட்டோம் மக்களே. நான் என்ன சாப்பிட்டு தான் இருக்கேன். அவர் என்ன சாப்பிட்டு தான் இருக்க, இன்னும் தீக்கல. காஃபி சாப்பிடல. நான் எந்த சாப்பிட்டுட்டேன். காஃபி குடிச்சியா? காப்பி இல்ல, இதுதான் எந்த சாப்பிட்டுட்டேன். வேஸ்ட் பண்ணலாமா சாப்பிடுறத? அப்ப நீ காஃபி வாங்காமல இருந்திருக்கணும். காஃபி கசக்குது மக்களே. கசக்கு. உனக்கு நல்லா ஸ்வீட்டா தின்னுட்டு அப்புறம் காஃபி சாப்பிட்டாக்க அந்த இனிப்பு தெரியாதுல்ல, கசப்பா தானே. நான் எந்த வேஃபிள் சாப்பிட்டேன், இவங்களோட வேஃபிள் எனக்கு தந்துட்டாங்க. அவ்வளவுதான் மக்களை. சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் டிஃபன் எல்லாம் சாப்பிட முடியாது. நைட்ல தோசை வேணும் இட்லி வேணும் கேட்க கூடாது, அப்படியே வந்துடணும் சொல்லிட்டேன். நைட்டுக்கு இதுதான் சாப்பாடு. ஆமா, வீட்டுல போய் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். எல்லாருமே நல்லா ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூலுக்காக தான் இவரை கூட்டிட்டு இப்ப நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன். பசங்க எல்லாம் நல்லா படிங்க, படிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க. ஏன்னா நல்லா படிக்காததுனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் பசங்களா. நல்லா படிச்சிருங்க. படிச்சுட்டீங்கன்னா எந்த கவலையில எப்படி இருந்தாலும் நம்ம பொழைச்சுக்கலாம். சரிங்களா? மறக்காம நீங்க வந்து லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சென்னை போற வரை வீடியோ வரும். அவ்வளவுதான் மக்கள். இருட்டாயிரும்டா வீட்டுக்குள்ள. இருட்டுக்குள்ள வீடியோ எடுக்க முடியாது, வாய் ரொம்ப உலருது, வேர்த்துரா. வண்டி வேற எனக்கு ஆன் பண்ண தெரியாது, காரு அவன் வேற காணாம. ஆன் பண்றேன். ஐயோ வேணாப்பா, நான்லாம் பயமா இருக்கு. வேணாம் விடுறா, மாமா வரட்டும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீ பாட்டுக்கு ஏதாவது அமுத்தி விட்டீங்கன்னா போச்சு. என்னங்க சின்ன பிள்ளைத்தனமா அது ஏதாவது பண்ணிட்டானா அது வம்பா போயிரும். நாங்க வந்து கிளம்பிட்டோம் மக்களே. அவ்வளவுதான், சென்னைக்கு போறோம். போய் பெரிய பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர் எங்கேயுமே வரல அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பிரௌனி தூக்கணும் எங்களுக்கு. ஆமா, எங்களோட பூனைக்குட்டியை வேற தூக்கி கொஞ்சணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா என் பெரிய பையன் ரொம்ப ஒரு வீடியோக்குள்ள வரமாட்டான். ஒரு எந்த ரூமுக்குள்ளதான் இருக்கான். எதுக்கு வெளியில வாடா, எங்கேயாவது போய் சுத்தலாண்டா வைக்கலாம்னா இல்லமா பரவாயில்லாம வரைஞ்சுக்கிட்டே இருப்பாரு தலைவர். ஏதாவது ஒண்ணு வரைஞ்சிட்டே இருப்பாரு. அவரையும் போய் பார்க்க போறதுல பயங்கர சந்தோஷத்துல நாங்க இப்ப சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டுட்டு திரும்ப நாளைக்கே ரிட்டர்ன் ஆகணும் மக்களே. இங்க திண்டுக்கல்ல வேலை இருக்கு, அதனால அப்படியே போயிட்டு திரும்ப இங்க வந்துடணும். எல்லாம் நல்லா படி. நாளைக்கு நாங்க ஒரு ப்ரமோஷன் போறோம். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? வாழ்க்கையில வந்து எல்லாருக்கும் லீவு விட ஸ்கூல் டேஸ் தான் ரொம்ப ஜாலியா இருக்கும். அது தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் சீக்கிரம் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. அவங்க வந்து நாங்க விளையாடுவோம், அது பண்ணுவோம். ஆனா ஸ்கூல்ல இருக்கிற சந்தோஷம் அப்படி கிடைக்காது. அதனால வந்து படிங்க மக்களே எல்லாரும்.
நானும் வந்து நிறைய நானுமே இப்பதான் 1வதுல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு கத்துட்டு இருக்கேன். எல்லாருமே நல்லா படிச்சு சந்தோஷமா லைஃப்ல என்ஜாய் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய். பாய்.